எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு என்பது இன்றைய நாளுக்கான குறள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒருவன் பிறரால் இகழப்படாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுவானாகில் அவன் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக மற்றவர்களால் இகழப்படும்படியான ஒரு சூழ்நிலை தான் வரும். எனவே அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் ஒருவன் வாழ்வானாகில் அவனுக்கு வாழ்க்கையில் பிறரால் இகழப்படும் ஒரு நிலை வராது என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனென்றால் இகழப்பட வேண்டிய நிலைமை எப்போது வரும் என்றால் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படும் போது தான் அந்த ஒரு நிலை வரும். அத்தகைய நிலை வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர். அதாவது இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதே என்று ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமானால் அப்படித்தான் கூற வேண்டும். இதைத்தான் கூற வருகிறார் வள்ளுவர். எனவே நாம் அவ்வாறு நடந்து அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.